உலகின் தலை சிறந்த தபேலா இசைக்கலைஞர் என்றும் தபேலா புயல் என்றும் புகழப்படும் இந்தியாவின் ஜாகிர் உசேன் உடல்நலக் குறைவால் மறைந்து விட்டார். 73வது வயதில் காலம் அவரது உயிரை பறித்துக் கொண்டது. உலகின் ஆகச்சிறந்த இசைக்கலைஞர்களில் ஒருவராக, இசை மேதையாக திகழ்ந்தவர்தான் ஜாகிர் உசேன். தபேலா என்ற இசைக்கருவி அவரது கைவிரல்களின் அசைவுகளுக்கு ஏற்ப மனமயக்கும் இசையை விளைவிக்கும் மகத்துவம் பெற்றதாக இருந்தது. வெறும் தபேலாவை மட்டுமே வைத்துக்கொண்டு இத்தனை இனிமையான இசையை உருவாக்க முடியுமா என இசை உலகை வியக்க வைத்தவர் ஜாகிர் உசேன். மொழி கடந்து, இனம் கடந்து, மதம் கடந்து, கலாச்சாரத்தை கடந்து அவரது தபேலா இசையை கேட்டு மகிழ்ந்தது இசை உலகம். அவர் நம் இந்தியாவைச் சேர்ந்தவர் என்கிற போது நமக்குள் ஒரு பெருமிதம் உண்டாகிறது. ஜாகிர் உசேனின் தபேலாவில் இருந்த இசை மட்டுமே காற்றில் கலந்து வையமெங்கும் ஒலித்த நிலையில் இன்று அதே காற்றில் இந்த இசையின் உயிரும் கலந்து விட்டது, கரைந்து விட்டது. அண்மை காலமாக இரத்த அழுத்தம் உள்ளிட்ட பல்வேறு உடல் பாதிப்புகளை சந்தித்து வந்த ஜாகிர் உசேன் அமெரிக்காவின் சான் பிரான்சிஸ்கோ நகரில் உள்ள மருத்துவமனை ஒன்றில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார். இசையால் உலகை மகிழ்வித்த அந்த மாமேதையின் உயிரை காப்பாற்ற மருத்துவ உலகம் போராடியது. என்றாலும் இயற்கை அவருக்கு மரணத்தை கொடுத்துவிட்டது. இசை மேதை ஜாகிர் உசேன் காலமாகிவிட்டார் என்பதை விட தபேலா தனது இசையை நிறுத்திக் கொண்டது என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த அளவிற்கு தபேலாவைக் கொண்டு ஒரு இசை சாம்ராஜ்யம் நடத்தி சங்கநாதம் முழங்கியவர் ஜாகிர் உசேன். கடந்த 1951ஆம் ஆண்டு மகாராஷ்டிர மாநிலத்தின் மும்பை நகரில் புகழ்பெற்ற தபேலா கலைஞராக விளங்கிய அல்லா ராக்காவின் மூத்த மகனாக பிறந்தவர் ஜாகிர் உசேன். அவருக்கு 3 வயது இருக்கும் போதே அவரது தந்தை தபேலா பயிற்சி கொடுக்க தொடங்கினார். மீன் குஞ்சுக்கு நீந்த கற்றுக் கொடுக்க வேண்டுமோ என சொல்வது போல் தபேலா வாசிப்பதில் அத்தனை சிறு வயதிலேயே அற்புதங்களை நிகழ்த்தினார் ஜாகிர் உசேன். 5 வயதிலேயே தபேலா இசைக்கருவியின் நுட்பங்களை கற்றுத் தேர்ந்தார். மனம் மயக்கும் இசையை கொடுத்து பலரது இதயங்களை ஈர்த்தார். ஜாகிரின் இளமை பருவம் முழுவதும் மும்பையில் கழிந்தது. அங்குள்ள செயின்ட் மைக்கேல் பள்ளியில் ஆரம்ப கல்வி பயின்றார் உசேன். அதன் பிறகு அங்குள்ள புனித சேவியர் கல்லூரியில் பட்டம் பெற்றார். என்றாலும் இசைத்துறை மீதுதான் அவர் முழு ஈடுபாடு கொண்டிருந்தார். தன்னிடம் இசை பயிற்சி பெற்றாலும் உனக்கென ஒரு அடையாளத்தை வைத்துக்கொள் என தனது தந்தை கூறியதை அப்படியே உள்வாங்கிக் கொண்ட ஜாகிர் உசேன் தபேலா இசையில் தனித்துவம் பெற்றவராக திகழ்ந்தார். தெருவில் சிறுவர்கள் கண்ணாமூச்சி விளையாடும் வயதில், அதாவது தனது 11வது வயதிலேயே இசை கச்சேரிகளுக்கான உசேனின் பயணம் தொடங்கியது. அதுவும் வெளிநாடுகளுக்கு சென்று இசை கச்சேரி நடத்தும் அளவிற்கு அத்தனை இளம் வயதிலேயே அவர் அதற்கான தகுதியை பெற்றிருந்தார். அவரது தபேலா இசைக்கு வெளிநாடுகளில் பெரும் வரவேற்பு கிடைத்தது. ஜாகிர் உசேனின் தபேலா இசையில் மயங்கி அவரது இசை கச்சேரிகளை பலரும் விரும்பியதால் ஒரே வருடத்தில் 150க்கும் அதிகமான இசை கச்சேரிகளை நடத்தினார் ஜாகிர் உசேன். ஒரு கச்சேரிக்கு 5 முதல் 10 லட்சம் ரூபாய் வரை ஊதியம் பெறும் அளவிற்கு ஜாகிரின் தபேலா இசைக்கு ஒரு மகத்துவம் இருந்தது. கடந்த 1973ஆம் ஆண்டு, அதாவது தனது 22வது வயதிலேயே மேக்கிங் மியூசிக் என்ற தலை சிறந்த இசை ஆல்பத்தை வெளியிட்டு இசை பிரியர்களின் மனங்களை வென்றார் ஜாகிர் உசேன். இன்று வரை இசை உலகின் தலை சிறந்த ஒரு ஆல்பமாக இது போற்றப்படுகிறது. ஹாங்காங் சிம்பொனி, நியூ ஆர்லியன் சிம்பொனி போன்றவற்றிலும் பங்கேற்று அவர் தனது தபேலா இசையின் தனித்துவத்தை வெளிப்படுத்தி இருக்கிறார். இத்தனை சிறப்பு பெற்ற ஜாகிர் உசேனை நம் இந்திய திரையுலகம் கொண்டாடாமல் விட்டுவிடுமா என்ன? வானப்பிரஸ்தம் என்ற மலையாள திரைப்படத்திற்கு அவர் இசை அமைத்ததோடு அதில் நடித்தும் மக்களின் அன்பை பெற்றார். மும்பை, இஸ்தான்புல் போன்ற நகரங்களில் நடைபெற்ற தேசிய திரைப்பட விருது விழாக்களில் இந்த படம் பல விருதுகளை அள்ளியது. இதன் தொடர்ச்சியாக இன் கஸ்டடி, த மிஸ்டிக் மசார் போன்ற திரைப்படங்களுக்கும் இசையமைத்தார் ஜாகிர். இசை உலகின் சக்கரவர்த்தியாக திகழ்ந்த அவருக்கு அமெரிக்காவின் புகழ்பெற்ற ஸ்டான்ஃபோர்ட் பல்கலைக்கழகம் வருகை பேராசிரியர் அந்தஸ்து கொடுத்து கௌரவித்தது. இதுபோன்ற பல சாதனைகளுக்கு சொந்தக்காரராக இருந்ததால் எல்லா விருதுகளும் அவரை தேடி வந்தன. 37வது வயதிலேயே பத்மஸ்ரீ விருது பெற்றார். இதேபோல் பத்மபூஷன், பத்ம விபூஷன் போன்ற விருதுகளையும் பெற்றார். 1992ஆம் ஆண்டு சர்வதேச திரைத்துறையில் வழங்கப்படும் மிக உயரிய கிராமி விருதும் ஜாகிருக்கு கிடைத்தது. தாளவாத்திய பிரிவில் வழங்கப்பட்ட முதல் விருது என்ற பெருமை அதற்கு உண்டு. கடந்த 2009ஆம் ஆண்டில் அவருக்கு மீண்டும் கிராமி விருது கிடைத்தது. சங்கீத நாடக அகாடமி விருதும் ஜாகிரை அலங்கரித்தது. தனது இசை அறிவால் பெரும் புகழ்பெற்ற ஜாகிர் உசேனை காலம் வெகு சீக்கிரமே விடை கொடுத்து அனுப்பியிருப்பதை கிரகித்துக் கொள்ள முடியாமல் ஒட்டுமொத்த இசை உலகமே ஸ்தம்பித்து போயிருக்கிறது. இந்த வையம் இருக்கும் வரை எல்லா உயிரினங்களுக்கும் வாழ்க்கை இருக்கும் என்பது போல் இந்த புவியில் காற்று இருக்கும் வரை ஜாகிர் உசேனின் கைவிரல் ஜாலத்தால் உருவான இசை அதில் கலந்து நம் செவிகளில் ரீங்காரமிட்டுக் கொண்டே இருக்கும்.